இன்றைக்கி வந்து என்டிஏ மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகளை வந்து கலக்கத்தில் உண்டு பண்ணியிருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டப்பா இன்ஜின் அப்படின்னு வந்து இந்த பக்கம் நம்ம ஆளுங்கட்சி ஐயா முதல்வர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டு வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி நடந்த ஒரு அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அரசியலில் வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியாவோட சேர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவ். இதில் என்னென்னா, நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி மேடையில் நிற்பாங்க, நின்றுட்டு சும்மா டாட்டா பை பை காட்டிட்டு அப்புறம் வந்து தனித்தனியாக பேட்டி கொடுப்பாங்க பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்தே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியாக வந்து உட்காந்து எமோஷனலாக பேசிக்கிறாங்க. இருக்கிறதா பெண்ணை வைகோ வந்து திமுகவை பேசாதது தான். ஆமாம் எங்களுக்குள்ளே, ஆமாம் நான் பகை இருந்தது, ஆமாம் நாங்கள் திட்டிக்கிட்டோம், இதெல்லாம் இல்லைன்னு இல்லை, இப்போ எல்லாம் உடஞ்சிருச்சு, ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. பெண்ணை இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, அண்ணாமலை வந்து எடப்பாடியை வெல்கம் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சி இதெல்லாம் அசிங்கமாக இல்லை சி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த சி வந்து பொலிட்டிக்ஸ்லேயே இல்லை. நீங்கள் காலங்காலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவோட இருந்திருக்கு. திமுக மொழிப்போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொன்று கூச்ச காங்கிரஸ் கூட, ஈழத்தில் இருக்கிற கொன்று கூச்ச காங்கிரஸ் கூட இன்றைக்கி திமுக இருக்குது. இப்போ அதனால் அரசியல் அரிச்சுவடையில் வந்து இவங்க கூட தான் சேரணும், இவங்கெல்லாம் வந்து ஜென்ம பகை அப்படிங்கிறதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் எந்த நாட்டிலையுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அப்பப்போ அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பெர்முட்டேஷன் காம்பினேஷன். இன்றைக்கி நடந்தது வந்து டு பி வெரி வெரி ஹானஸ்ட்டு ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமாக தான் மாறி இருக்குது. இதை வந்து ரொம்ப ஈஸியாக என்ன அதான் திருப்பி சொல்ல, இது ஊழல்வாதிகள் அப்படின்ட்டு எவன் ஊழல் பண்ணலைங்க அரசியலில், ஜஸ்ட் காமிங்களேன். திமுகவில் எவனுமே ஊழல் பண்ணலையா, பாஜக ஊழல் பண்ணலையா, காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா? எடுத்திங்கன்னா மளிகை லிஸ்ட்டு மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துடலாம். அப்போது அரசியலில் என்ன முக்கியம்? ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா, அவ்வளோதான். கரெக்டாக அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதா? இதெல்லாம் என்னங்க நீங்கள் வேறு இவனுங்கெல்லாம் என்ன சேர்ந்தா ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னா நடக்கும். ஏன்னா அவங்களுக்கான ஓட் பேங்க்னு இருக்குது. அதிமுக அப்படிங்கிறது ஒரு யுனைடெட் அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் மிஷின். அது இருக்கலே ஹையஸ்ட்டு ஷேர் ஆஃப் ஓட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கிட்ட தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி, இது எல்லாத்துக்குமே தெரியும். திமுக வந்து கூட்டணியில் என்றைக்குமே கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவோட பவர் வேறு. கூட்டணி திமுகக்குன்னு தனியாக ஓட் பேங்க் இருக்குது இல்லைங்களா, ஆனால் என்றைக்குமே அவங்க கூட்டணியில் இருந்தால் தான், அந்த கூட்டணி பலத்தோடு தான் திமுக ஜெயிக்கும். அதிமுக வந்து தனியாக எல்லா தொகுதியிலும் ஒரே சின்னம் போட்டு ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் வரலாறுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து இன்னொரு தடவை ஒருத்தர் ரிப்பீட் பண்ண முடியுமான்னு தெரில. ஜெயலலிதாமா இருந்தப்போ அதை பண்ணி காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இப்போ நடந்திருக்கிற, நான் ஒன்றும் பெரிய அரசியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் இதை பார்க்குறப்ப என்னென்னா ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதிமுகக்கான அந்த ஓட் லீக்கேஜ் ஓட்டை வந்து பிஜேபி ஹெல்ப்போடு அடைக்கிறாங்க. இப்போ இது எல்லாம் என்ன, இப்போ பாஜக சனாத்தனம் அதுன்னு பேசலாம், பட் எலெக்ஷன் அரித்தமெட்டிக் போகும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேப்பா ஓட்டு சிந்தாமல் செதறாமல் அப்படி உள்ளே போகுதுங்கிறது தான் ஓட்டு டிசைட் ஆகும். இன்னொன்று ஓட் பேங்க்ஸ் மாறாது. நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், திமுக வந்து நாளைக்கு ஒரு கட்டாயம் வேறு வழியே இல்லை பிஜேபி கூட போகுதுன்னு வச்சுக்கங்களேன். திமுகவோட ஓட் பேங்க்கில் மேக்ஸிமம் ஒரு 3% வேணால் கம்மியாகும், ஏதாவது மைனாரிட்டியில் கம்மியாகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதுதான் ஓட் பேங்க். ஏன் அந்த ஓட் பேங்க் ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்தந்த கட்சி மூலமாக அவங்களோ அவங்க ஃபேமிலியோ இல்லை அவங்க சந்ததியே பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. அதை அவங்க வாழ்நாள் நன்றியாக அந்த ஓட்டு மூலமாக திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் என்னன்னெலாம் புரியவே புரியாது உங்களுக்கு. அப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து 2 கட்சியுமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்குது. இன்றைக்கி அதிமுகவுக்கு பாமக உள்ளே வந்தாச்சு. இப்போ பாமகனா அப்போது ராமதாஸ் ஐயா வந்து தனியாக நிற்கிறாரு இல்லை, ஐயா மேலே பெரிய மரியாதை இருக்குது தான். ஆனால் பாமக அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ், லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஓகேங்களா. இன்னொன்று இப்போ ஐயா இப்போ வந்து ராமதாஸ் ஐயாவே வந்து பார்த்தா இல்லை கட்சி என்னோடதுன்ட்டு இன்றைக்கி திமுக கூட போனார்னா அங்கே விசிகா இருக்குது. இப்போ விசிகாவோட பாமக சேரக்கூடாதா? அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லலை. ஆனால் ஜாதிகளை பொறுத்து தான் ஓட்டு. இந்தியா அப்படின்னா பாகிஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியா, இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு படி நீங்கள் பாமக இருக்கிற இடத்துல விசிகா அப்படின்னா 2 பேர்த்துக்குமே அது வந்து மைனஸாக தான் முடியும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பாமக உள்ளே வந்துருச்சு ஆச்சா. அப்போது இந்த நார்த்து இந்த வன்னியர்கள் ஓட்டு அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% வரும், நிச்சயமாக வரும், டவுட்டே வேணாம்.
அதுக்கான கேம்பெயின்ஸு இதெல்லாம் தொடங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பிரச்சனையாக இருந்தது அதிமுகவுக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமைக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது டிடிவி தினகரன். ஏன்னா அவர் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல். எனக்கு கூட அவர் மேலே பயங்கர மாற்று கருத்து இருக்குது. பார்த்தா ஏன்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பரம்பரைக்கே காசு வச்சுருக்காங்க, அதெல்லாம் டவுட்டே வேணாம். அது இன்றைக்கும் தட் வியூ ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். ஆனால் பொலிட்டீஷியனாக மனுஷன் ஸ்ரூடு பொலிட்டீஷியன், சரியான பொலிட்டீஷியன். நீங்கள் என்னன்னாலும் ஈஸியாக டீல் பண்ணிடுவார். அதாவது ஆனாப்பட்ட சிபிஐ ஏதோ ரைட் பண்ணிகிட்டு இருந்தது, தோட்டத்துக்குள்ளே போய் மைக்கை வைக்கிறாங்க. மைக்கை வச்சோன்னே என்ன சார் தோட்டத்துக்கெல்லாம் போய் ரைட் பண்ணுறாங்கன்னா, மாட்டுச்சாணி வேணா இருக்கும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து அவ்வளோ கூலாக ஒரு பேட்டி கொடுக்குறக்கு, இல்லை நடிக்கிறதுக்காவது ஒரு அரசியல் திராணி ஒன்று வேணும் இல்லைங்களா? ஆர்கே நகர் ஆனாப்பட்டது குக்கர்னு ஒரு சின்னத்தில் துவம்சம் பண்ணி ஜெயிக்கிறது இருக்குல்ல, ஏங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்க. அரசியலில் ஊறி போன ஒருத்தனால தான் அது பண்ண முடியும். ஸோ என்னதான் இருந்தாலும் டிடிவி தினகரன் அப்படிங்கிறது ஒரு முக்குலத்தோட ரெப்ரசன்டேஷன், டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அதில் சில பேர் உடன்படாமல் இருப்பாங்க, 10ல் ஒரு 2 பேர் உடன்படாமல் இருப்பாங்க. ஆனால் 8 பேருக்கு முக்குலத்தோட ரெப்ரசன்டேஷன் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் தான். இப்போ அவர் உள்ளே வர்றது வெறும் உள்ளே வர்றது மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து அண்ணன் தம்பி மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி ரஜினிகாந்த் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மம்முட்டி ரஜினிகாந்த் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெல்டா மாதிரியான இதில் முக்குலத்தோர் பெனிட்ரேஷன் அங்கே ஓட் பேங்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியாவில் அது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் என்னென்னா தனிமைப்படுத்தப்பட்டவர் ஓபிஎஸ், அவர் இந்த வைத்திலிங்கம்மா இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஒருத்தர் இருந்தார், இந்த லாயர் ஒருத்தர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவரமாக இன்றைக்கி திமுக லான்ச் ஆகிட்டாங்க, அந்த பக்கம் ஜம்ப் பிடிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் தனியாக நிற்கிறார். இப்போ ஓபிஎஸ்க்கு என்னென்னா இங்கே வர முடியாது, என்டிஏ என்ன வந்தாலும் அப்படியே டிடிவி கூட அப்படியே வரணும். 2 பேர் சேர்ந்து நிச்சயமாக எடப்பாடி கூட உட்காந்து பேசவே மாட்டார். ஏன்னா இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ரேட்டட் பை டிஎம்கே, லெட்ஸ் பி ஹானஸ்ட். திமுகக்குள்ளே போனாங்கன்னா முக்குலத்தோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓஹோ நீ வந்து அம்மாவுக்கே துரோகம் பண்ணுறியான்னு கேட்பாங்க. இப்போ அவருக்கு ஒரு 2 ஆப்ஷன் தான், ஒன்றா சுயேட்சையாக நிற்கணும், இல்லை எலெக்ஷன் நிற்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா தாவேக்காக்கு போகலாம். தாவேக்கா சேர்த்துக்குமா யோசிக்கும் தாவேக்கா, சரிங்களா? இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ என்னென்னா ஓரளவுக்கு, ஏன்னா கொங்கு பெல்ட்டில் ஏற்கனவே அதிமுக பவர். இப்போ டிடிவி தினகரன் கொங்கு பெல்ட்டில் மட்டும் இன்ஃப்ளூயன்ஷியல்னு நினச்சிக்காதீங்க. கொங்கு பெல்ட்டில் நாம் நினச்சிக்கிறதெல்லாம் என்னென்னா கவுண்டர் ஓட்டுகள் கிடையாது. முக்குலத்தோர் ஓட்டுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. கொங்கு பெல்ட்லேயும் நிறைய முக்கியமான இடங்களில் முக்குலத்தோருடைய ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுற ஓட்டுகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போது இது எல்லாமே கன்சால்டேட் ஆகி ஒரே மாதிரி வன்னியர்கள் ஓட்டுகள் நிறைய இடங்களில் கவுண்டர் தொகுதிகளில் வன்னியர் ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுற ஓட்டுகள் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகுது. இப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இது சும்மாலாம் சொல்ல முடியாது, சரியான ஒரு பாசிட்டிவ். கண்டிப்பாக நெரேட்டிவ் செட் பண்ண தான் படும். ஆப்போசிட்டில் திமுக கம்முன்னு இருக்காது, அடித்து உடைக்கும். அன்றைக்கி என்ன பேசினார் தெரியுமா தினகரன் அப்படின்னு கட் பண்ணி போடும். அதுக்கு இன்றைக்கே கவுண்டர் கொடுத்துட்டாரு அழகா, வைகோ உங்களை பேசாத பேச்சா, அப்புறம் கூட கொடுத்து அப்போ ஐயா கமலஹாசன் பேசாத பேச்சா, இன்றைக்கி வந்து ராஜ்யசபா எம்பியாக தான் இருக்கார். அப்போ அரசியல் அதெல்லாம் சாதாரணமாக பண்ணு சொல்கிற சில்பிட்டு அவர் போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று பாஜக கூட இருக்கிறது, எஸ்பெஷலி இன்னொரு ஈக்குவேஷன் அண்ணாமலை கூட இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை கேங் அப்படிங்கிறது அது ஒரு கல்ட் கேங். அந்த கேங் வந்து எங்கள் தலைவனை கூட வச்சுக்கிறியா நாங்கள் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா உனக்கு ஓட்டே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு கேங்கு. நீ எனக்கு கிடைக்கல எவனுக்குமே கிடைக்கக்கூடாது, அந்த கேங்கு தான் அண்ணாமலை கேங்கு, சரியா? இப்போ அண்ணாமலை கேங்கும் உள்ளே வந்துருச்சு. அப்போது உள்ளடி வேலைகள் பார்க்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு நடந்ததெல்லாம் உள்ளடி வேலைகள் தான். நீங்கள் 2021 ஓட்டு எடுத்து பாருங்கள், பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. பர்சன்டேஜாக சீட்டெல்லாம் பார்த்தா பெருசாக தெரியும். நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்க வந்து 1,75,00,000 ஓட்டு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 1,50,00,000 ப்ளஸ் ஓட்டுகள். ஸோ 25,00,000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்போ இந்த உள்ளடி வேலைகள்லாம் இருந்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ வரும். அண்ட் இன்னொன்று, இந்த எலெக்ஷன் 2021 மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ வந்து 10 வருஷம் அதிமுக பவரில் இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் சேர்ந்து வருது. இன்னும் வீக்காக ஃப்ராக்மெண்டடாக இருந்தது ஏடிஎம்கே. அதுக்குள்ளே அவ்வளோ பிளவுகள் இருந்தது, ஃபேஸ் பண்ணார். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அண்ட் அப்போ டிஎம்கே மேலே ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது. டிஎம்கேல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு 4.5 வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிள் மேட்டர் சொல்கிறேங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினைக்கிறேன், முந்தானத்து நினைக்கிறேன், கொடைக்கானல் மலைகளில் போய் நிற்கிறார், நின்றுட்டு பேசுகிறப்போ இந்த குப்பையெல்லாம் எப்படி வந்து குப்பை வந்து மலை மாதிரி குளிஞ்சு கிடக்குது கொடைக்கானல் மலையில்.
அவர் பர்டிகுலராக ஒன்று சொல்கிறார். என்னென்னா 2021க்கு முன்னாடி இந்த குப்பை கிடையாது. 2021லேருந்து நீங்கள் அந்த ஆடியோ வேணால் இருக்கும், எடுத்து பாருங்கள் வீடியோ ஆடியோவோட. 21லேருந்து எப்படி இந்த குப்பை வந்து மேடாக நிற்குது, இன்னும் 3 நாளில் கிளியர் பண்ணணும்னு சொல்கிறார். இது என்னென்னா, இது வெறும் ஒரு குப்பை மேடுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஒரு சிம்பிள் இஷ்யூன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த குப்பை மேடு ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கங்கே குப்பை மேடு நிற்கிது. மக்களுக்கு என்னென்னா, எப்போவுமே கண்ணில் படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அவங்க வந்து ரொம்ப இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய பிரச்சனை. திருப்பூரில் எந்த ஊராக இருக்கட்டும் சரி, எந்த ஊராட்சி எடுங்க, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி. சரியாக ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஏன்னா கீழே இந்த உள்ளாட்சி ஊராட்சி இதெல்லாம் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் கட்டிங்கை போட்டுட்டு அவன் பில்டிங் கட்டவும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கவும் அங்கே போயிட்டாங்க. எவனும் மக்களுக்கு எதுவுமே பண்ணல. ஸோ இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஆட்கள்லாம் பயங்கர வந்து கைவிட்டாங்க திமுகவை. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த கோவம், மக்களுக்கான கோவம் இருக்குல்ல, அதுவும் இந்த கிராமப்புறம் உள்ளாட்சி ஊராட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் சிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லிருந்து, ரோடுகள் பிரச்சனையிலிருந்து, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, சொத்து வரி உயர்வுலேருந்து இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் நீங்கள் 3000 ரூபா பொங்கல் கொடுத்தாங்கல்ல, எவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு எடுத்து பாருங்கள். 2 நாள் தான் பேசுனாங்க. லேப்டாப் உண்மையாலுமே நல்ல ஸ்கீம். எவ்வளோ நாள் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள்? பேசவே இல்லை. ஏன்னா அதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி நிற்கிது. அதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட திமுக வந்து 2026 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது, இந்த ஆன்டி இன்கம்பன்சியோட இப்போ நீங்கள் தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இது அரசியலில் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் எலெக்ஷன்ஸுங்க. ஐ மீன் பாலிடிக்ஸு. இதில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கணும் அவ்வளோதான். தாவேக்கா இன்றைக்கி வந்து கூட வந்து என்டிஏக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. பார்த்தியா, எல்லா ஸ்கெட்சை போடுறானுங்க அவனுக்கு. எல்லாருமே பாஜக கும்பல் தான்றலாம். சரியா? இப்போ தாவேக்கா தனியாக தான் நிற்கிது போல், பார்த்தா தெரியுது, அப்படி தான் தெரியுது. என்ன மீறி போனால் அவங்க பிரேமலதா பேசிகிட்டு இருக்காங்க, தெரில. பிரேமலதா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வரணும், இல்லை மேபி அங்கே இங்கே போகலாம், என்ன மிச்ச சிறு கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணலாம். ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் கூட ஜாயின் பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஆனால் தாவேக்கா வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோல் இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ண போகுது. என்னென்னா, திமுக எதிர் பிரச்சாரம் இருக்குல்ல, விரித்தனமாக பண்ணுறாங்க. தாவேக்காவுடைய அந்த தொண்டர்கள் வந்து நீங்கள் விசில் ஒன்றுமே இல்லைங்க. நேத்தாங்க விசில் தான் கிடச்சிது, இன்றைக்கி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்ந்துருச்சுங்க. அவன் பெயிண்ட் அடித்து போட்டு, ரீல்ஸை போட்டு, அதை போட்டு, போட்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவன் என்னன்னா சரி கொண்டு போய் சேர்க்குறேன்டா அப்படின்னு நிற்கிறான். இப்போது ரொம்ப சிம்பிள் ஸ்மார்ட்டான கேம் இது. எலெக்ஷனில் இது எல்லாருமே விளையாண்டுருக்காங்க, ஒன்றுமே இல்லை. நீ தனியாக நின்றுக்கோ, ஓகே. நீ ஒரு நீ என்ன 234 நிற்கிறியா, நில்லு. எனக்கு ஒரு 50 தொகுதி நீ சொல்லு, இல்லை ஒரு 30 தொகுதி சொல்லு. அங்கே மட்டும் நான் உனக்கு வீக் கேண்டிடேட்டாக போட்டு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே சீக்கிரட்டாக சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வெளில தெரியவா போகுது? தெரியாது. பண்ணு, நீ அதில் ஜெயிச்சு வா, சப்போர்ட்டாக இருக்கிறோம். நாளைக்கு வளர்ந்தேன்னா அப்புறம் பார்த்துக்கோ, ஏதோ ஒரு கூட்டணி கிட்டே அன்றைக்கி பிஜேபி கழட்டி விட்டு நான் வரோம். இதெல்லாம் பேசுவாங்க, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் பேசுவாங்க. இப்போ இதெல்லாம் ஃபேரா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்தை தூக்கி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதே சனாதன தர்மத்தை தான் பிஜேபி திமுக கூட்டணியில் இருந்தப்பவும் தூக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் பிஜேபி கொடூர பிஜேபி அப்போ தான் இருந்தது. குஜராத் கலவரத்துலேருந்து எல்லாம் நடந்தது. அதையே நியாயப்படுத்தினாங்க அன்றைக்கி அரசியலில். அப்போது ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படிலாம் பேச முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறியா இல்லையா, அதான் மேட்ரு. இப்போ என்னென்னா, பயங்கரமாக டிவிக்கே வந்து பயங்கர ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ண போகுது. அந்த கேரக்டர்ஸ் வந்து வெறியில் இருக்காங்க. ஏன்னா கம்மன் விட்டுருந்தா கூட விட்டுருவாங்க. இந்த கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஆமாம், இதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி இவங்க வச்சு பண்ண அழிச்சாட்டையும் இருக்குல்ல 3 மாதத்தில், அவன் முடிவு பண்ணிட்டான். டிவி கேட்குற அவ்வளோ பேர், டேய் உயிரே போனாலும் பரவாயில்லடா, நான் ஓட்டு குத்துறோம்டா, உன்னை ஒரு வழி பண்ணுறோம்டா, அந்த கோவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கம்மன் இருந்திருக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன் கூட்டணி கூட விஜய் கூப்பிட முடியாதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. டிடிவி தரன்னு இப்போ இபிஎஸோட சேருவார்னு எதிர்பார்த்தமா, தூக்கு போட்டுக்குவார், சேர்ந்துட்டார். அப்போது எல்லாமே பாசிபிளுங்க, எல்லாமே பாசிபிள். அந்த பிரிட்ஜை வந்து திமுக எரிச்சிருச்சு. அவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் ரைவலாக மாறி நிற்கிறார் விஜய். அவருக்கு என்னென்னா, நீ எவனா ஜெயிச்சுக்கா, இப்போ நான் சிஎம் ஆகலையா, பிரச்சனை இல்லை, நீ சிஎம் ஆகக்கூடாது அப்படின்றவர் விஜய். அவ்வளோ, அவருக்கு ஒரு லாஸும் கிடையாது. அவர் வந்து ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா சூப்பர், அடுத்த எலெக்ஷன் ஓகே வின் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் அவருக்கு விஜய்க்கு ஒன்றும் தோற்ற போகிறதில்ல. மக்களிடம் நல்ல பேர், மக்களிடம் ஜென்ரலாக நல்ல பேர். ஓகேடா, தனியாக நின்னாண்டாவன், வீரண்டாவன், ஓகேடா கேண்டிடேட் போட்டு நின்னாண்டா.
ரொம்பலாம் வேண்டியதில்லை. சட்டமன்றத்தில் ஒரு 10 பேர் 10 எம்எல்ஏ வந்துட்டாலே முடிஞ்சுது விஜய்க்கு. செம ஸ்டார்ட். ஏன்னா ஆனாகப்பட்ட விஜயகாந்த் ஒரே ஒரு எம்எல்ஏல தான் ஆரம்பித்தார். அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆனார். அதனால் பொலிட்டிக்ஸுங்கிறது வெயிட் அண்ட் ப்ளே கேம் தான். அதனால் இன்றைக்கி நடந்திருக்கிற மூவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு பல தூக்கமில்லாத நாட்களை வந்து தரும். ஏன்னா பிஜேபியோட அந்த இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய சிஸ்டம் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. நேரம் டேட்டாவை பூரா உறிஞ்சி எடுத்து வச்சு அப்படி உருட்டிட்டு இருப்பாங்க. என்ன பிஜேபி ஏன்னா சென்ட்ரல்லேருந்து பவர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஏடிஎம்கே அப்படிங்கிறப்போ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எல்லாம் சப்போர்ட் வந்துடும் எல்லாம். என்ன இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கேஸு அதுவும் போட்டு எதாவது வச்சு மிரட்டி லாக் பண்ணுவாங்க. இப்போது இதெல்லாம் திமுக சென்ட்ரல் இருந்தால் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணும். அவ்வளோதான். எல்லாமே ஃபேர் தான். பாலிட்டிக்ஸில் ஜெயிக்கிறது தான் மேட்ரு. செம சூடான ஒரு விஷயம் அது. சூடாக பிடிச்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.